Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ, சிவில் இன்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குப்தா புக் அப்ஜெக்டிவ் புக் சால்விங் வீடியோ தான். ஸோ அந்த சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து 1 to 15 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலையும் 15 to 30 ஓகே ஒரு 15 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையுமே குப்தா புக் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங்கில் போகிறீங்கனாலே குப்தா புக் தான் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் குருமி எல்லாருமே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் தென் அதுக்கான ஆன்சர் கீ அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறதுனால நான் அது ஸ்டார்ட் பண்ணல. குப்தா புக்கில் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு வீடியோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ இல்லை. ஸோ அப்படின்றதுனால ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இப்போதைக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்ட்னால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த புக்கே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிமேல் வர வீடியோஸ்னால் நான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து 30 and 25 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து டச் விட்டு போச்சு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பொறுமையாக என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து சால்விங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். 16th கொஷின். A open tank contains 1 meter deep water with 50 centimeter depth of oil of specific gravity of 0.8 above the density of pressure at bottom of tank அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் கொஷின் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேங்க் இருக்குது. ஓகே, ஒரு டேங்க் இருக்குது, அதில் வந்து 1 meter depth of water. ஓகேவா? ஸோ 1 meter and then 50, that means 50 centimeter, 0.5 meter. ஓகே, 0.5 meter of oil of specific gravity. ஸோ அந்த ஆயிலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆயில் வந்து என்னென்னா 0.8. ஸோ இதுதான் அவங்க கிவனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் பாட்டம் ஆஃப் டேங்க். ஓகே, ஸோ அதில் பாட்டம் ஆஃப் டேங்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இன்டென்சிட்டினோடனே நம்ம வந்து ρGH அந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். ஸோ மெயின் ஏன்னா அவங்க வந்து ப்ரெஷர் வந்து எந்த டேரக்ஷனில் போகுதுன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ρGH அந்த ஃபார்முலாவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அந்த ஒரு 0.5 ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லென்த்துக்கு மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது ரோ டென்சிட்டி ஆஃப் ஆயில் GH. ஓகே, ஸோ ஆயிலோட டென்சிட்டி வந்து என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இன்டூ 100 பண்ணிங்கனாலே உங்களுக்கு டென்சிட்டி வந்துடும். ஏன்னா சரி 1000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி வந்துடும். ஓகே, ஸோ 800 இன்டூ 10. நான் வந்து இங்கே G வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் H வந்து 0.5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000. ஸோ ப்ரெஷர் வந்து 4000 Nm/m². ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் அவங்க வந்து டோட்டலாக கேட்குறாங்க. ஸோ அதனால் ப்ரெஷர் at 1.5 is equal to density of oil plus water. That means pressure at water and then pressure at இந்த வாட்டர். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4000 நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த வாட்டர் கிட்ட வரும்போது உங்களுக்கு தெரியும் P ρGH அப்படின்னா 1000 × 10 × 1. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10,000 வரும். ஸோ 14,000 Nm/m². ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷனில் வந்து 14,000 அங்கே இல்லை அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டி ஆப்ஷன் வந்து 14 kN/m². தட் மீன் 14 அந்த 3000 3 0 தான் வந்து இங்கே 1000 K அப்படின்ற கிலோவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ டி தான். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோன்றது தெரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் pressure on a plane surface immersed vertically in a static mass of fluid is அப்படின்னு. ஸோ ஒரு நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து வெர்டிக்கலி வந்து இம்மர்ஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து அதோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து எங்கே வந்து ஆக்ட் ஆகிருக்கும்
அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். At centroid of submerged area, always above the centroid of area, always below the centroid of area. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்வேஸ் பிலோ த centroid of the area. ஓகே, ஸோ இதில் வந்து பெருசாக வரும் உங்களுக்கு சொல்லணுன்னா, பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆன் எ பிளெயின் சர்ஃபேஸ் இமர்ஸ்ட் வெர்டிக்கலி இன் எ ஸ்டாட்டிக் மாஸ் ஆஃப் fluid அப்படின்னா எப்போயுமே வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் பிலோ த சென்டர் ஆஃப் ஏரியா. ஸோ இதில் ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொன்றுத்துக்கு மாறும். ஸோ அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, நெக்ஸ்ட் 18th கொஷின் பார்க்கலாம். A vertical triangular area with vertex downward and altitude h as its base lying on free surface of the liquid. The center of pressure below the free surface is at a distance of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா அவங்க கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வெர்டிக்கல் ட்ரையாங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் வரைச்சிடலாம். ஒரு வெர்டிக்கல் ட்ரையாங்குலர். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் நம்ம கீழே வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன வரும், நம்மளுக்கு பேஸ் வரும் அண்ட் தென் ஹெச் வரும். ஓகே, இதான் நம்ம ட்ரையாங்கிளோட பேஸ். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி நம்ம எடுத்துப்போம். அது வந்து சென்டரில் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பிரிப்போம். ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம பிரிப்போம் எப்படி அது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் வந்து SOMல கூட இதே தான் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா h/3, இங்கே வந்து 2h/3. ஓகே, அந்த சென்டரில் தான் நம்மளுக்கு அந்த கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் டயக்ராம். ஸோ இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பிலோ த ஃப்ரீ சர்ஃபேஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு. ஸோ அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு எந்த சர்ஃபேஸ்க்கு மேலே. ஸோ h/3 இல்லை 2h/3 இல்லைனா வேறு ஏதாவது அதில் சென்டரில் ஏதாவது ஒரு பொசிஷனில் ஆக்ட் ஆகுதா அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இது வந்து ஹெச் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐஜினா ஐஜி அண்ட் ஹேஹெச் ப்ளஸ் ஹெச் பார். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாமெட்ரிக் படி வந்து மாறும். இப்போ ரெக்டாங்குலர்னா வேறு, ட்ரையாங்கிள்னா வேறு, சர்க்கிள்னா வேறு. ஸோ அப்போ இப்போ நம்மக்கிட்ட இருக்க ட்ரையாங்கிள், ஸோ அது வந்து BH3/36. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 1/2 பேஸ் இன்டூ ஹெச். ஓகே, அப்புறம் ஹெச். ஸோ ஹெச்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எங்கே ஆக்ட் ஆகிருக்கு, நான் மேலேருந்து கீழே எடுக்கிறேன். ஸோ அப்போ அது வந்து h/3. ஓகே, அதே தான் ப்ளஸ் h/3. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக h/6 அண்ட் தென் இந்த டேர்ம் ஃபுல்லாக h/3. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9h/18 வரும். அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா h/2. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து என்ன சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் அந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா ஹெச் பார் IG/AH ப்ளஸ் ஹெச் பார். ஓகே, ஸோ இது அந்த ஃபார்முலாவில் வந்து இது வந்து ரெக்டாங்கிளா இல்லைனா வந்து ட்ரையாங்கிளா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டயக்ராம் இந்த ஷேப் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே சால்வ் பண்ணுறது எல்லாமே ஈஸி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போன டைம் பார்த்த மாதிரி இந்த சமம் அதே தான். ஸோ வெர்டிக்கல் ட்ரையாங்குலர் பிளேன் சர்ஃபேஸ் இஸ் சம்மர்ஜ்ட் இன் வாட்டர் சச் its top and the bottom surface are 1.5 meter and 6 meter respectively below the surface. The position of center of pressure below the free surface will be at distance. ஸோ இதே வந்து ஹெச் வந்து முன்ன வந்து நம்ம h/3 அந்த மாதிரி டேர்மில் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அந்த ஹெச்சை வந்து மீட்டர்ஸில் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அவங்க வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன ஃபார்முலான்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டில் ஹெச் அதே ஃபார்முலா தான். டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, இந்த ஹெச் டேஷ் வந்து என்னென்னா டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஹெச் ஸ்டார். அது வந்து IG/AH பார் ப்ளஸ் ஹெச் பார். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரெக்டாங்கிள். ஓகே, முன்ன நம்ம ட்ரையாங்கிள் பார்த்தோம். அது வந்து என்ன BH3/36. இங்கே ரெக்டாங்கிளுக்கு வந்து BH3/Hன்றது இங்கே டெப்த்து. ஓகே, 12. ஓகே, ஏன்னா நான் ஏன் மாற்றினேன்னா இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பை இப்போ ஏ வந்து என்னன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, ஏரியாவும் மாறும். BD
இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் வந்து நம்மளுக்கு இங்கே வெறும் ஹெச்னா இங்கே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஹெச் எடுக்கலாம். ஏன்னா வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் வந்து கீழே வந்து ஒரு வெர்டிக்கல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அது எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கு பாட்டம் சர்ஃபேஸ் வந்து 1.5 மீட்டர், அண்ட் தென் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன 4.5. ஓகே, ஏன்னா நீங்கள் அகெயின் படிச்சு பாருங்கள், water such that it top bottom surfaces are 1.5 and 6. ஸோ இங்கேருந்து டாப்ஸ் வந்து 1.5, பாட்டம் வந்து 6. ஸோ அப்போ ரெக்டாங்கிள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து 6 - 1.5 பண்ணி 4.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ ஹெச் பார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டலாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும், வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும். ஸோ அப்போ ஹெச் பார் ஈக்குவல் டு 1.5, டோட்டலாக இங்கேருந்து வர 1.5 எடுத்துக்கிட்டேன். பட் இங்கே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4.5 + 4.5/2. ஓகே, h/2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெச் இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3.75 வரும். ஸோ அப்போ ஹெச் வந்து 3.75. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3.75. அதுதான் இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஹெச் பார்ன்ற பிளேஸில். ஸோ இப்போது நம்மளுக்கு ஹெச் ஸ்டார் வந்து கிடச்சிடும். தட் மீன் டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஏன்னா அவங்க ஹோலாக கேட்குறதுனால இங்கே 1.5 இங்கே இருந்து அண்ட் தென் இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகும் அது ஹெச்சில் அப்படின்றதுனால 4.5/2. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிடின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஹெச் தான் இங்கே டி நம்ம போட்டுக்கிறோம். தட் மீன் டெப்த்துனாலும் ஒன்று தான், எங்கள் ஹைட்டுனாலும் ஒன்று தான். ஸோ அப்படியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்கொயர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணி லாஸ்ட்டில் ஹெச் ஸ்டார் வந்து 4.2 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ நான் கேன்சல் பண்ணிலாம் காமிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் தான் டேரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும் அண்ட் தென் எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு நான் சொல்கிறேன். அதே சால்வ் பண்ணுற ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பட் நீங்கள் வந்து அதை அடித்து சால்வ் பண்ணிக்கிறதுனா சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸின்றனால தான் 4.2 மீட்டர் சி. ஓகே, எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுதா ஓரளவுக்கு? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 21th கொஷின். ஸோ இதெல்லாம் தியரி தான். சென்டர் ஆஃப் பியான்சி ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் பியான்சி வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். கோயின்சைட் வித் சென்ட்ராய்டு ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு. ஓகே, இந்த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதுல அதோட சென்ட்ராய்டு கூட கோயின்சைட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பியாண்ட் ஃபோர்ஸ்னா when your object is immersed in a liquid it experience a upward force is known as beyond force. உள்ளே போகும்போது நம்ம மேலே இழுக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வரும், அதுதான் பியாண்ட் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபினாமினா தான் பியான்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சென்டர் ஆஃப் பியான்சினா the point where the force of buoyancy is applied or the point of the object with the force act as termed as center. இந்த பாயிண்டில் அந்த பியான்சி ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஒரு பாடினா ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் தான் நம்மளுக்கு ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் பியான்சி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் பியான்சி இஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் ஆஃப் த பாடி. ஓகே, ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கும்போது நம்மளோட எவ்வளோ டிஸ்பிளேஸ் நம்ம உள்ள ஒரு பார்ட்டிக்கல் போகுதுன்னா அது வெளியே அதுக்கான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியே வரும். ஸோ அந்த பார்ட்டிக்கலோட சென்ட்ராய்டோட கோயின்சைட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சென்டர் ஆஃப் பியான்சி வில் பி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெரியும், பியான்சி ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். பட் இந்த பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. சென்டர் ஆஃப் பியான்சி ஆல்வேஸ் கோயின்சைட் வித் த சென்டர் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ உள்ளே அந்த பாடி போயிருந்தாலும் அந்த எவ்வளோ அந்த லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதோட சென்டர் அதுக்கான ஒரு கோயின்சைடில் தான் சென்டர் ஆஃப் பியான்சி வந்து ஆல்வேஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. If the weight of body in a fluid exceeds the buoyancy force then the body will be அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ரைஸ் until its weight equals to buoyant force tend to move downward and it may fully sink float அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, tend to move downward it may finally sink. ஓகே, ஒரு வெயிட் வந்து டோட்டலாக வந்து இம்மர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த வெயிட்டை விட அந்த பியான்சி ஃபோர்ஸ் எக்ஸீடாக இருக்கும் போது என்ன ஆகும்னா டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பாடி வந்து என்ன ஆகும்னா இன்னும் வந்து டவுன்வேர்டுக்குள்ளே மூவ் ஆக தான் பார்க்கும்.
ஓகே, லாஸ்ட்டில் என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் சிங்க்னா முழுகி போயிடும் அப்படின்றது தான். இஃப் த வெயிட் ஆஃப் த பாடி இமர்ஸ்ட் இன் எ ஃப்ளூயிட் எக்ஸிட்ஸ் த பியான்சி ஃபோர்ஸ். ஓகே, சாரி நான் முன்ன தப்பாக சொல்லிட்டேன். இந்த பியான்சி ஃபோர்ஸை விட அந்த வெயிட் ஆஃப் த பாடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸீட்ஸ் த பியான்சி ஃபோர்ஸ் அப்படி இருந்ததுன்னா பாடி வந்து என்னாகும், கண்டிப்பாக வந்து நம்ம பியான்சி ஃபோர்ஸ்ட்டை ஓவர் ஆக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்வர்டாக இழுத்து அது ஃபுல்லாக சிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு. மெட்டாசென்டர் ஆஃப் எ ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஹீல் இஸ் அட்வான்டேஜ் பிட்வீன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பியான்சி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மெட்டா சென்டர், சென்டர் ஆஃப் பியான்சி அண்ட் மெட்டா சென்டர், ஃப்ரீ சர்ஃபேஸ் அண்ட் சென்டர் ஆஃப் பியான்சி. ஸோ மெட்டா சென்டர்னா என்னென்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மெட்டா சென்டரோட டெஃபினேஷன் ஸோ இங்கே கொடுக்கல, பட் நான் ஓவரலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as the point about which the body start oscillating when the body is tilted by a small angle. ஓகே, ஒரு பாடி இருக்குது. ஓகே, ஒரு பாடி இருக்குது, அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிளில் டில் பண்ணுறீங்க, பட் அது ஆசிலேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் தான் மெட்டா சென்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பாயிண்ட். ஓகே, அதை மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டாசென்ட்ரிக்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெட்டாசென்டர் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. ஓகே, இங்கே வந்து எனக்கு மெட்டா சென்டர் ஆக்ட் ஆகுது, நாங்கள் டில் பண்ணி விடுறேன். ஓகே, அந்த பாயிண்ட்டு அதுக்கும் அந்த பாடி இதுதான் என்னோட ரெக்டாங்கிள் பாடி வச்சுக்கோங்க, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஹைட் இங்கே வந்து உங்களுக்கு மெட்டா சென்டர் பாயிண்ட்டு அண்ட் தென் அந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டா சென்டர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு பாடி இருக்குது, அது நான் எங்கேயோ ஒரு ஆங்கிளில் பாயிண்டில் டில் பண்ணுறேன். ஓகே, அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஆசிலேட் ஆகிற பாயிண்ட்டோட ஸ்டார்டிங் தான், அந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு மெட்டா சென்டர். ஓகே, அந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாடியோட சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டா சென்டர் ரிமைன்ஸ் டைரக்ட்லி அபோவ் த சென்டர் ஆஃப் பியான்சி ரிகார்ட்லெஸ் ஆஃப் டில்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி. ஸோ இது ஜென்ரல், இது தேவையில்லை நம்மளுக்கு, ரெண்டு டெஃபினேஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டினில் இருந்தால் நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறேன் இன்னும் தெளிவாக. இப்போ வந்து இந்த ரெண்டு டெஃபினேஷனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, a floating body is said to be a state of equilibrium, state of stable equilibrium அப்படின்னா என்ன அப்படின்னு. when the metacenter height is 0, when the metacenter is above the center of gravity, when the metacenter is above the center of below the center of gravity. ஓகே, ஸோ இதை பார்க்கலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் யூக்லிபிரியம்லாம் இருந்ததுன்னா எம் அபோவ் ஜி. ஸோ ஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, எம்னா மெட்டா சென்டர். ஓகே, இது வந்து ஸ்டேபிள் யூக்லிபிரியம், எஸ்இன்னு போட்டிருக்கேன். அதே கான்ஸ்டன்ட் யூக்லிபிரியமாக இருந்ததுன்னா எம் பிலோ ஜி. ஓகே, ஸோ நியூட்ரல் யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா எம் இஸ் அட், ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக அட் ஜி. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளோட்டிங் பாடி இஸ் செட் டு பி எட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேபிள் யூக்லிபிரியம். ஸோ அப்போது எஸ்சி, ஸோ ஸ்டேபிள் யூக்லிபிரியம்னா மெட்டா சென்டர் இஸ் அபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டயக்ராம்லாம் போட்டு ரொம்ப டைம் ஆகும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வீடியோஸில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு the 25th, the increase in metacentric height. Okay, metacentric height increase பண்ணா என்னென்ன ஆகும்? Increases stability, decreases stability, increases comfort for passengers, decreases comfort for passengers. The correct answer அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் நம்மளுக்கு அதில் சூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கானது பாருங்கள், increase the metacentric height. So the increase in metacentric height reduce the time period of oscillating body which is quite uncomfortable for passengers. ஓகே, இதுதான் அதோட பாயிண்ட். என்னல்ல, இப்போது மெட்டாசென்ட்ரிக், ஸோ மெட்டா ஹைட், ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா டைம் பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரெடியூசஸ் த டைம் பீரியட் ஆஃப் இந்த மெட்டாசென்ட்ரிக்னாலே நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஆசிலேட்டிங் பாடியில் நடக்கிற ஒரு சேஞ்ச். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேட்டிங் பாடி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், குவைட் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் பேசஞ்சர். அது மாதிரி டிக்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் ஆசிலேட்டிங் பாடியிலேருந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகுறது வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபார் பேசஞ்சர்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஸோ இன்க்ரீசஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் பேசஞ்சர்ஸா விச் இஸ் குவைட் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா
decreases comfort for passengers. அப்போ increases stability or decrease stability இல்லை, decreases stability and then decrease comfort for passengers. ஓகே, அதுதான் ஆன்சர். அப்போ 2 and 4 B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இதுவே 20 minutes ஆயிடுச்சு. வாங்க 26th கொஷின் போகலாம். A rectangular block of 2 meter long, 1 meter wide and 1 meter depth floats in water, the depth of the immersion being 0.5 meter if water weighs 10. ஸோ ஓகே, நான் ஜஸ்ட் அப்படியே நான் கரெக்டாக சால்வ் பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் சொல்லிவிட்டு அதோட லென்த்து பிரெத் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, அது தேவையில்லை, நமக்கு கிவன் எழுத தேவையில்லை. பட் டெப்த் ஆஃப் இமர்ஷன், ஸோ டெப்த் ஆஃப் இமர்ஷன் ஓகே என்னென்னா 0.5 மீட்டர் அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாட்டரோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து 10 நியூட்டன் கிலோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இஃப் த வாட்டர் வெயிட் தென் த வெயிட் ஆஃப் த பிளாக். ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலர் பிளாக்கோட வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் பிளாக். இது எப்படி வருது? இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வரும், நம்மளுக்கு தெரியுமே, ஒரு காமனாகவே தெரியும். இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு செங்கல் வந்து உள்ளே ஏதோ ஒன்று ஒரு பிளாக் வந்து உள்ளே போடுறீங்கன்னா அந்த பிளாக்கோட வெயிட் தகுந்த மாதிரி தான் அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்போனா நம்மளுக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 10 அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வெயிட் ஆஃப் பிளாக் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ த வாட்டர் வெயிட் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் தென் இப்போ வந்து வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டில் அந்த வாட்டரோட, ஸோ நீங்கள் அப்படியே கூட எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வரும். ஓகே, வெயிட் வாட்டர் வெயிட் வந்து 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான வெயிட்டில் மாற்றணும். ஸோ அப்படி மாற்றும் போது அந்த 0.5 × 2 × 1 அந்த டோட்டலாக இருக்குது அந்த பிளாக்கு இன்டூ 10 = வெயிட் ஆஃப் பிளாக். ஓகே ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு W = 10 கிலோ நியூட்டன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு பதில் இப்படியே யோசிக்கலாம். காமனாகவே கொஷின் படிக்கும் போதே நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். என்னென்னா எவ்வளோ அந்த வாட்டர் வெயிட் இருக்கோ, எவ்வளோ அந்த பிளாக்கோட வெயிட் இருக்கோ அந்தளவுக்கு வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ அப்போ அந்த வாட்டரோட வெயிட் வந்து எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னு 10 கிலோ நியூட்டன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி கூட நீங்கள் டக்குன்னு அசம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து B அப்படின்னு சூஸ் பண்ணாலுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ கரெக்ட் தான். நாம் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்பர் ஸ்டெப்னா இது வந்து டோட்டலாக அந்த வாட்டரோட வெயிட்னு கேட்டிருக்காங்க. பட் நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகி வெளியே போதோ அந்த வெயிட் அப்படின்றதுக்காக தான் இங்கே 0.5 அந்த பிளாக்கோடது எடுத்திருக்கோம். அந்த டெப்த் ஆஃப் வாட்டரு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் 2 மீட்டர் லாங், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். The point in the immersed body through which the resultant pressure of the liquid may be taken to act as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இது டேரெக்டான ஒரு டெஃபினேஷன். ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. the point of the immersed body through which the resultant pressure on liquid may be taken act. ரெண்டுமே எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கான பேர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட்டு. if a vessel containing liquid moves downwards with a constant acceleration equal to g, then ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெசல் இருக்குது, வெசல் லிக்விட் மூவ்ஸ் டவுன். அதில் 3 கண்டிஷன் இருக்குது. ஒரு வெசல் வந்து லிக்விட் வந்து அட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரெஷர் ρgh. ஓகே, அதே வெசலில் ஒரு வாட்டர் இருக்குது, அதில் ப்ரெஷர் வந்து டவுன்வர்ட்ஸில் இருந்ததுன்னா P = ρgh × 1 + acceleration and then center of gravity, that means G, gravity. ஓகே, அதே வந்து ஒரு வெசலில் வந்து அப்போர்டில் இருந்துச்சுன்னா P = ρgh 1 + a/g. ஓகே, இதுதான். ஸோ இப்போ அவங்க என்ன கொஷனில் கேட்குறாங்கன்னா வெசல் கண்டெய்ன் த லிக்விட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட கிராவிட்டியும் கிராவிட்டியும் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ A = g. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் டவுன்வர்ட் ஃபார்முலாவில் ρgh 1 + a/aன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏஏ கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் இந்த டவுன்வர்ட் ஃபார்முலா 1 மைனஸில். ஸோ 1 - 1 வந்து 0. ஸோ அப்போ ப்ரெஷரே 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து அந்த பீக்கரில் ப்ரெஷர் 0 அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அப்போது இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ப்ரெஷர் த்ரூ அவுட் த லிக்விட் மாஸ் இஸ் அட்மாஸ்பியரிக். கரெக்ட். ஏன்னா அந்த பீக்கரில் வந்து ப்ரெஷர் 0 நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லாம் இருக்கும் போது அது வந்து
1 minus 1 0 ஆகிடுது. ஸோ அதனால் 0. ஸோ 0ன்னு வந்ததுனால த ப்ரெஷர் த்ரூ த லிக்விட் மாஸ் இஸ் அட்மாஸ்பியரிக். ஸோ ஆன்சர் ஏ. எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, when a liquid rotates at a constant angular velocity above the rectangle axis as a rigid body, the pressure intensity varies அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பார்த்துடலாம் ஈஸியாக. ஸோ பி தான் ஆன்சர், பட் அது நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரெஷர் ஒரு லிக்விடில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஒரு ரிஜிட் பாடி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் ரேடியல் டைரக்ஷன், ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு ரொட்டேட் நடக்குது. ஓகே, அப்படின்னும் போது த ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்ட் ரேடியல் டைரக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு வரும். ஸோ ஆர் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரேடியஸ் சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆனால் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரோ ஆர் ஸ்கொயர் டபிள்யூ ஸ்கொயர் ஆர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ஏன்னா இந்த கண்டிஷன் பாருங்கள், லீனியர்லி வித் ரேடியல் டிஸ்டன்ஸாக இல்லை இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இல்லை டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா கொண்டு வந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ டபிள்யூ ஆர், ஸோ இங்கே இருக்க அந்த ஆர் வந்து இந்த சைடு போயிடுது. ஸோ அப்போ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டிஃப்ரென்சியேஷன் எடுக்கிறேன். ஸோ டபிள்யூ ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்படி எடுக்கும் போது என்ன சார் இன்டகிரேஷன் எடுத்துருக்கோம். ஸோ அப்படி எடுக்கும் போது ப்ரெஷர் இஸ் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் நான் ரிமூவ் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் எதுக்கு போடுவோம்? ப்ரொபோஷனாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ அப்போ இங்கே சி இந்த கான்ஸ்டன்ட்டுக்காக நான் இங்கே ப்ரொபோஷன் போடுறேன். ஸோ இங்கே இருக்கிறதுலே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆர் ஸ்கொயர். ஓகே, ப்ரெஷர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ரேடியல் டிஸ்டன்ஸ். ஆர்ன்றது நம்மளுக்கு ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பி இயர் ஆஸ் ஏ ஸ்கொயர் ஆஃப் ரேடியல் டிஸ்டன்ஸ். அதுதான். ஸோ இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. when a liquid rotates at a constant angular velocity above the vertical axis as a rigid body, the pressure intensity varies as the square of radial distance. Okay, next. So இது ஈஸி, சீக்கிரம் பார்த்துடலாம். A open cubical tank of 2 meters side is filled with water. If the tank is rotated with an acceleration such that the half of the water spills out, the acceleration is equal to. Okay, ஒன்றுமே இல்லை, ஒரு டேங்க் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஓகே, ஒரு cubical tank, அது 2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து filled with water, the tank is rotated with acceleration. ஸோ ஒரு ஆசிலரேஷனில் ரொட்டேட் பண்ணுறான். ஓகே, அது அப்போ வந்து ஒரு டீட்டா வந்து அங்கே உருவாகுமா டேங்க்கில். ஸோ அது டீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆஃப் ஸ்பில்ஸ் அவுட் அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஆஃப் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த டேங்க் ஃபில்ஸ் அவுட் அப்படின்றான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டீட்டா இருக்கனால tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன் பை ஜி, கிராவிட்டி அட் ஆக்ஸலரேஷன். ஸோ அப்படி பண்ணுறோம். ஸோ இங்கே ஆஃப் ஆஃப் த டேங்க் இஸ் ஸ்பில்ட் அவுட் அப்படின்னும் போது டீட்டா வந்து எனக்கு அது சுற்றிட்டு இருக்கு. அது ஆஃப் ஆஃப் த டேங்க் போகும்போது அந்த ஆஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் எனக்கு வந்து இங்கே டீட்டா வந்து 45 டிகிரி ரொட்டேஷனில் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி. ஸோ அப்போது tan 45 வந்து 1. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. ஓகே, ஸோ அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, கிராவிட்டி அந்த ஆக்ஸலரேஷன் ஜி. ஓகே, ஸோ அப்போ டி. ஓகே, இப்போ வந்து 30 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டினியூ பண்ணலாமா, உங்களுக்கு இது ஓகேவா, இந்த இந்த மீன் குப்தா புக் ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது புக் இருக்குது அதையும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா டெக்னிக்கலுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் வந்து சைட் பை சைட் வந்து பண்ணுறேன். சீக்கிரம் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். இனிமேல் வர வீடியோவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு சீக்கிரமாக என்னென்ன தேவையோ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து அதை பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கொஷினுக்கு இதான் ஆன்சர் நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, சொல்லிடலாம். பட் அது எப்படி வந்தது நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மறக்காது. ஓகே, மெமரி பண்ணால் கண்டிப்பாக மறக்கும். எப்படி வந்தது ஒரு எல்லா கொஷினுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமான்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு 90% ஆஃப் கொஷின்ஸ் அது புரிஞ்சு அது எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. 10% வந்து மெமரி பெஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அது வந்து டக்கு நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் எப்படி வந்துச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எந்த எக்ஸாம்லேயும் அந்த கொஷினை ட்விஸ்ட் பண்ணாலும் சரி, அதோட வேல்யூஸை மாற்றி போட்டாலுமே சரி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ட்ரிக். ஓகே,
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஎன்பிசிஏக்கான ஜிஎஸ் வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக அதை வந்து என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி இந்த புக்கவே நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்தலாம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கண்டென்ட். ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம், டெய்லி மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அந்த மராத்தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரல் கோடு வேணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ். அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னா இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 1க்கு வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் 1 month ஃப்ரீ, அண்ட் தென் அமேசான் 1000 அந்த பே கார்டு, அண்ட் தென் 700 அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் எவ்ரி 8 PM வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். அண்ட் தென் இலக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது குரூப் 2க்காக. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாக நடக்குது, ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்கிங் படி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த அனலைசஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 14th and 28 and 10 PM to 1 PM 3 hours தான் நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இலக்கு அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு குரூப் 2க்காக. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரெஸ் ஒர்த்தியாக வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றி வந்து குரூப் 1க்காக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கு. ஸோ இலக்கில் வந்து எவ்ரி வந்து Jan 19th ஒவ்வொரு டியூஸ்டேவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் நடக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் அண்ட் சாட்டர்டேவும் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்கள் ரேங்கிங்கும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அன்அகாடமி வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அதில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எது வேணுமோ அதை கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்றது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் தென் EMI ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்அகாடமி ஏதாவது பேட்ச் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.